இந்தியாவ சுத்து போட்டுருச்சு சீனா அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லாத ஆட்களே இல்ல. டேய் ஒண்ணும் இல்லடா. இந்தியா லைட்டா சுதாரிச்சா போதும்டா. அந்த பக்கம் ஜோலி முடிஞ்சிரும் அப்டின்னா, சுத்திட்டான் பாரு. முடிஞ்சுச்சு இந்தியாவோட கதை அப்படின்னு பேசின ஆட்கள் நெறைய இருந்தார்கள். அதுக்கப்புறம் இந்தியா மெல்ல சுதாரிச்சுச்சு. அதுக்கப்புறம் என்டயர் ஆட்டமே மாறுச்சு. சுத்தி இந்தியாவ வளச்சிருக்கோம் அப்படின்னு நெனைக்கும்போது, சுத்தி எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் சீனாவ தான் வளச்சுச்சு. ஏன் அப்டின்னா 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவ சுத்தி வளச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம அடியாயிருச்சு. அப்புறம் இந்தியாவ நேரடியாவே வந்து மோதுனா அப்படின்னு எல்லைகள்ல வந்து பெரும் அடி. அதுவரையும் சீனா எந்த எல்லைகளுக்கு போனாலும் சரி, பேச்சுவார்த்தை அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திய எல்லைகள்ல அடி வாங்கினதுக்கப்புறம், எந்த எல்லை ஆகட்டும் சீனாவ விடுறதே இல்ல. பதிலுக்கு பதில் நிப்போம்டா அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா நாடுகளும் நின்னார்கள். இவ்வளவு பெரிய ஹீட் ஜெனரேட் ஆகும்போது, அத மைலேஜ் எடுக்காம விடுமா அமெரிக்கா? அண்ணன் அமெரிக்காவும் களத்துல இறங்கி, சின்ன நாடுகளுக்கு பூரா நான் இருக்கேன். பெரிய நாடுகளுக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டணி மேல கூட்டணி. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகளோட கூட்டணி, ஏகப்பட்ட கூட்டணி. 3 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணி, அடுத்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணி, அடுத்த அதுல இருந்து 2, 2 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டணிகள உருவாகி சீனாவ அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்தியாவும் தன் பங்குக்கு ஏகப்பட்ட நாடுகளோட தனியா ஒரு கூட்டணி. அது போக இந்த கூட்டணிகள்ல மெயினான ரோல் என்ன அப்படின்னா, வர்த்தகத்த கைப்பற்றுறது தான். அதே மாரி அமெரிக்காவ பொறுத்தவரையும் சீனாலருந்து வெளியில எடுக்கக்கூடிய விஷயங்கள திருப்பி எங்க போய் பம்ப் பண்றது? எல்லாத்தையும் ஒரே நாட்டுல பம்ப் பண்ணி, திருப்பி தப்பு செய்ய அமெரிக்கா அண்ணன் என்ன முட்டா பயலா? கிடையாது. அதனால தான் ஒரே விவகாரம். ஆனா பல கூட்டணி. ஒவ்வொரு கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு விஷயத்த கொண்டு போறோம். இன்னொரு கூட்டணிக்குள்ள வெவ்வேறு விஷயத்த கொண்டு போறோங்கிற மாரி தான். அப்படிதான் இந்த ஒரே விஷயம். ஆனா பல கூட்டணிகள். பல கூட்டணிக்குள்ள இருக்கிறது யாரு? அதே பயலுக திரும்ப திரும்ப வெவ்வேறு கூட்டணி. அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதான். அப்படி அமெரிக்கா தாறுமாறா மைலேஜ் எடுக்கும்போது, இந்த பக்கம் இந்தியாவும் மிகப்பெரிய அளவுல மைலேஜ் எடுக்குது. சீனாவ சுத்தி வளச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பிலிப்பைன்ஸுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுத டீல் போட்டு அதுல தாறுமாறான மைலேஜ் எடுக்கிறோம். இப்ப வியட்நாம்லயும் ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான். பிரம்மோஸ் மிசைல விக்கப்போறோம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சீனாவ சுத்திருச்சு அப்படிங்கிறதா ரொம்ப பின் பாயிண்ட்டா, அக்யூரேட்டா சுத்தியிருக்கோம். இப்ப தப்பி தவறி அமெரிக்கா வம்பிழுத்தா கூட, அதுல நமக்கு மைலேஜ் உண்டு. ஏன் அப்படின்னா, ஆயுதங்கள் வித்தே சம்பாரிச்சிரலாம். சீனா நேரடியா யுத்தம் வந்தாலும் தொலைஞ்சான். நம்ம கூட யுத்தம் இல்லாம யாரு கூட யுத்தத்துக்கு போனாலும் சரி, நமக்கு மிகப்பெரிய அளவுல மைலேஜ் இருக்கும். அந்த பகுதிகள்ல நேரடியாவோ, மறைமுகமாவோ நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ பதிச்சே தீருவோங்கிறத வலுவான மெசேஜா சீனாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் சொல்லப்போனா சீனாவ இறங்கி அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். காரணம் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் ஆயுதம் வாங்குறதே எதற்காக? சீனா கிட்ட இருந்து தற்காத்துக் கொள்ள, இல்ல சீனாவை எதிர்த்து சண்டை போட. 2டே விஷயத்துக்காக தான். அப்ப விக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சீனால போய் தான் வெடிக்கப் போது. சீன ஆட்கள் மேல தான் பாயப்போது அப்படிங்கிறது தான். இத முழுக்க பிரம்மோஸ் போன்ற மிசைல்கள விக்கிறது மூலியமா சீனா அந்த பகுதிக்கு போனா பெரிய அளவுல அடி, மிதி வாங்கணும் அப்படிங்கிறது உறுதியாயி போச்சு. இப்ப சீனா இந்தியாவுக்கு எதிரா என்ன செஞ்சாலும் சரி, செய்யாம இருந்தாலும் சரி, எங்கேயோ செஞ்சாலும் சரி, இந்தியாவோட மிதி அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. நம்மள எதிர்த்தனால சீனாவுக்கு 4 திசைகள்லயும் பெரிய அளவு பதட்டத்த கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சீனா இதுக்கு பேரலரா ஏதாச்சும் செய்யணும்ல. பொதுவாவே இப்ப ரஷ்யாவுக்கு எதிரா ஐரோப்பால அமெரிக்கா ஆயுதம் வித்தா, ரஷ்யா அமெரிக்காவ மிரட்டும். சீனா அந்த மாரி மிரட்டக்கூடிய நாடா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. குளோபல் டைம்ஸ்ல என்னத்தையாச்சும் எழுதி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தானே! ஆனா இப்ப குளோபல் டைம்ஸும் பெரிய அளவுல எடுபடலங்கிறனால, தன்னோட பழைய தியரிய பெரிய அளவு கை குடுக்குமா அப்படின்னு நம்புறார்கள். ஆனா தியரிக்கு ஏதாச்சும் ஒரு மேட்டர் இருக்கணும்ல. மேட்டர் ஒண்ணும் கிடையாதுங்கிறனால, இதுவும் கை குடுக்காது. அப்படி இதுக்கு பேரலரா இந்தியாவுக்கு எதிரா சீனா என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் விக்கப் போறோம் அப்படிங்கிறது தான். வித்துக்க. பாகிஸ்தான் கிட்ட வேற நாட்டு ஆயுதங்கள் வந்தா தான் நமக்கு சிக்கல். அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி அத தட்டி தூக்கணும். சீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது களத்துக்கு வரும்போது தான் தெரியும். எந்த ஒரு ஷோலயுமே பங்கேற்காத ஆட்கள். பொம்மை மாரி வந்து நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அவனுங்களுக்கே அவனுங்க விமானத்து மேல நம்பிக்கை இல்லாம, அத ஷோக்கு தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, பறக்காம அப்படியே உட்கார வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப இவனுங்க என்னத்த வித்தா என்ன? களத்துக்கு வந்தா தான் உண்டு.
அப்படியே வித்து கிழிச்சாலும் பாகிஸ்தான் அத வாங்குறதுக்கு காசு வேணும். அத இவனே கடன் குடுப்பான். சீனாவே கடன் குடுப்பான். சரி, சீனாவே கடன் குடுப்பார்கள் அப்படின்னா, சீனா எப்படி வசூல் பண்ணும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து கட்டடம் கட்டுனோம், போட்டோம் அப்படின்னா அது வேற கத. ஆனா, ராணுவ ரீதியானதெல்லாம் ஸ்பேரு, மெயின்டனன்ஸு, ட்ரெய்னிங்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் சீனா செய்யணும். ஏ டூ இசட் செஞ்சு அவர்கள் கையில குடுத்தாலும், கடைசியில அதுல டீசல் போட கூட சீனா தான் படிக்காசு தரணும். இல்ல அப்புட்ன்னா ஃப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இங்கேருந்து சொல்லிருவாய்ங்க. இப்படி எல்லாத்தையும் செஞ்சு டிஃபென்ஸ் ரீதியா பாகிஸ்தான நமக்கு எதிரா திருப்ப முடியுமான்னு கேட்டா, இம்புட்டும் செஞ்சு திருப்புறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அப்படியே திருப்புனாலும் இந்திய ராணுவம் அத பஸ்பமாக்கிரும் 2 நிமிஷத்துல. இதுக்கு வரலாறும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, மீண்டும் அதே விஷயத்த சரி ஒரு காட்டுத்தீ மாரி பரவுமா விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணி பாக்குது. 5ஆம் தலைமுறை விமானத்த பாகிஸ்தானுக்கு விக்கப் போறார்களாமா. அதுவும் எவ்வளோடா அப்படின்னு கேட்டா, 40 யூனிட் விப்போம் அப்படிங்கிறாய்ங்க. 40 யூனிட்டுக்கான மொத்த செலவு சீனா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவு சீனா தான் பார்க்கணும். அதுக்கடுத்து அது பறத்தல், பயிற்சி பறத்தல் அதுக்கான பெட்ரோலிங் செலவையும் சீனா தான் பார்க்கணும். அதுக்கடுத்தது யுத்தகலம் வரும்போதும் சீனா தான் பார்க்கணும். இம்புட்டையும் சீனா பார்க்கறக்கு சீனாக்குள்ளேயே அந்த விமானம் நிக்கலாம். ஏன் அப்புட்ன்னா, எப்படி பார்த்தாலும் பொம்மை தானே! அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாலும் சரி, இல்ல இல்ல நான் குடுத்தே தீருவேன்னு செலவு பண்ணாலும் சரி, மைலேஜ் எடுக்க முடியாது. ஏன் அப்புட்ன்னா, இந்த விஷயங்கள பார்க்கும்போதே ஊரே கைகொட்டி தான் சிரிக்குது. ஒரு பய கூட பதட்டமாகல. காரணம் சீனா செலவு பண்ணட்டும், மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும் அப்படிங்கிறதான். டெல்லி ஆடுன ஆட்டம் அப்படிங்கிறது சீனாவ நிலகுலைய வைக்கக்கூடிய ஆட்டம். அதே சமயம் இந்தியாவோட ரெவென்யூவ பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய, மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆட்டம். ஆனா பதிலுக்கு சீனா ஆடுறது அப்படிங்கிறது, வழக்கம் போலவே சீனாவுக்கு செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். செலவு பண்ணியும் மைலேஜே இல்லாம தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால டெல்லியோட எந்த நகர்வையும் சீனாவால கவுண்டர் பண்ண முடியாம, அதிபர் ஷி ஜின்பிங்க்கு இன்னைக்கு 2 மிகப்பெரிய எதிரிகள். ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு இந்தியா. 2 பேர்களையும் தொடவோ, சீண்டவோ முடியாம, உள்ளூருக்குள்ள இந்த செய்தி வராம பார்த்துக்கிட்டாலே போதுங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதும் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.